ஓம் சாந்தி. ஒரு விஷயம் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வாழ்க்கையில பல பிரச்சனை காரணமா வர்றதில்ல. அதுக்கு நாம அவசரமா கொடுக்கக்கூடிய பதில்னால தான் வருது. யாராவது நம்ம கிட்ட கோவமா பேசுறாங்கன்னா உடனே நாமளும் கோவமா பதில் சொல்லிடுறோம். ஒரு மெசேஜ் நமக்கு பிடிக்கல அப்படின்னா உடனே ரிப்ளை பண்ணிடுறோம். ஒருவேளை நம்ம எதிர்பார்த்தது நடக்கல அப்படின்னா உடனே டென்ஷன் ஆயிடுறோம். ஆனா அந்த நேரத்துல ஒரு 5 செகண்ட்ஸ் பாஸ் எடுத்துக்கோங்க. மனசுக்குள்ள சொல்லிக்கோங்க, நான் யாரு? நான் இந்த சூழ்நிலை கிடையாது. நான் ஒரு அமைதியான ஆத்மா. நான் சிவபாபாவோட குழந்தை. அப்போ என்ன நடக்கும் தெரியுமா? சூழ்நிலை மாறாமலேயே நம்ம நிலை மாற ஸ்டார்ட் ஆயிடும். யாராவது கோவமா பேசினாலும் அவங்களும் ஒரு ஆத்மா தான். இப்போ அவங்களுடைய மனம் குழப்பத்துல இருக்கலாம் அப்படின்னு பாக்குறப்போ கோவத்துக்கு பதிலாக கருணை வந்துடும். ஒருவேளை தாமதமானாலும் இதுவும் கடந்து போயிடும். நான் என்னுடைய முயற்சியை சரியா பண்றேன் அப்படின்னு நினைக்கிறப்போ பதட்டத்துக்கு பதிலாக நம்பிக்கை வந்துடும். இதுதான் நிதானம். நிதானம் அப்படின்னா மெதுவா இருக்கிறது மட்டும் இல்லை. சூழ்நிலை வேகமா மாறினாலும் நம்ம மனநிலை அவசரப்படாம இருக்கிறது தான் நிதானம். ஞாபகம் வச்சுக்கோங்க, சூழ்நிலை ஒரு சிறிய இடைவெளி, சிந்தனை சரியான பதில். அந்த சிறிய இடைவெளி தான் ஒரு யோகியினுடைய சக்தி. அதனால இன்றையிலிருந்து யாராவது உங்களை கோவப்படுத்துறப்போ உடனே பதில் சொல்லாதீங்க. 5 வினாடிகள் அமைதியா இருங்க. மனசுக்குள்ள சொல்லுங்க, நான் அமைதியான ஆத்மா. நான் சூழ்நிலையின் அடிமை கிடையாது. என்னுடைய பதிலை நான் தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவசரமான பதில் ஒரு புதிய பிரச்சனையை உருவாக்கலாம். நிதானமான பதில் ஒரு பிரச்சனையை முடிச்சிடலாம். இன்றைய சங்கல்பம், எந்த சூழ்நிலையிலையும் நான் நிதானமா இருப்பேன். என்னுடைய அமைதி தான் என்னுடைய சக்தி. என் நிதானமே என் வெற்றி. நல்லது. ஓம் சாந்தி.